இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இதில் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என்னுடைய வியாபாரத்திற்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் என்னுடைய உத்தியோகத்திற்காகவும் அநேக வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறார். நான் இந்த வேத புத்தகத்தை தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசிப்பதால் இதிலே என் தேவன் சொல்லியிருக்கின்ற அனைத்து வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா எங்கள் கண்மொழி மேற்பார்க்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எழுதத்தின் தியானமும் இது அந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தயார்படுத்தி தர வேண்டும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. இங்க பாரு, மோசே சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? பெரிய ஜாதி எதுன்னு கிடையாது, சின்ன ஜாதி எதுவும் கிடையாது. அவ்வளோ அழகா இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க மோசே. சரியா? மோசையை பற்றி நாம் 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மோசே தலைவர்களை எங்க கவனிங்க, அங்க பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். சரியா? சர்வீஸ் முடிஞ்சு பேசிக்கலாம். மோசையை பற்றி 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? என்னப்பா டிஸ்கஸ் பண்ணோம் மோசையை பற்றி? யாரோ ஒருத்தர சத்தமா சொல்லுங்களா? எனக்கு காது கேட்கான்னு தெரியல. என்னங்களா மோசே தேவனிட பேசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துறதுன்னு அவர்கிட்ட என்ன பண்ணான்? கற்றுக்கொண்டான். ரொம்ப இதை நெகோஷியேட் பண்றான். இங்க நம்ம மாட்டு சந்தைக்கு போன நெகோஷியேட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கியா? மாட்டு சந்தை போனால் என்ன பண்ணுவாங்க? ஒரு துணியை டவலை போட்டு, இப்போதான் இதில் நான் பார்த்தேன், டிக்டாக்ல பார்த்தேன், எப்படி எந்த பேரில் கொடுத்தேன், எது ஒரு 10 ரூபாய், எதுனா 100 ரூபாய், எதுனா 1000 ரூபாய் அப்படி சொன்னாங்க. என்ன அப்ப இந்த மோசே முத பேசுறது யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட பேசுறாங்க. கடவுள் பேசுறாரு. அவன் அவ்வளோ ஸ்மார்ட்டா, திக்குவாயும் மந்த ஞாபகமா இருந்தாலும் அவன் என்ன பண்ணான்? சூப்பரா பேசுறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீர் வராவிட்டா சரிப்பா, நான் வரேன். என்ன நீர் வரீரா? அப்ப நீர் முன்னாலே எனக்கு சொல்லிட்டு, நீ எரிச்சல் உள்ள தேவதூதன் வந்தா எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு. நான் நீர் எப்படி இருக்கிறீன்னு நான் பார்க்கணும். தேவதூதன் வந்தா போட்டு தள்ளிடுவான், கேட்கலன்னாக்கா. ஆனா நீர் எப்படியான தேவன் நான் பார்க்கணும். அப்ப ஆண்டவரை நம்ம பார்க்கணும். இப்படி சமூகம் எனக்கு விழா போது ரொம்ப சந்தோஷம், நீர் என்னோட வரது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீர் எப்படிப்பட்டவர், நான் உண்மை பார்க்க வேண்டும். ஆண்டவர் அதுக்கும் ஒத்துக்கிட்டார் இல்லையா? சரி நீ என்ன பார்க்கலாம், ஆனா என்ன பார்க்க முடியாது. என் முன் பக்கத்தை நீ பார்க்கவே முடியாது. என்ன ஒரு இடம் உண்டு, கண்மலையில ஒரு இடம் உண்டு. அந்த கண்மலை வெடிப்புல நான் உன்னை வச்சு என் கைகளால் மூடி, நான் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், என்ன பாவங்களை மன்னிக்கிறவர், என்ன எல்லாத்தையும் பண்றவர், என்ன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று சொல்லி நான் போன பிறகு என் கையை எடுப்பேன். நீ என்ன பண்ணலாம்? பின்னால பார்க்கலாம். அப்ப அங்க அவரை பிடிச்சான். அவன் என்ன பிடிச்சான்? ஆண்டவரே நீர் என்ன சொல்லிட்டாரு? நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் பாவத்தை மன்னிக்கிறவரும் கோபப்படாதவருமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? நானு தேவதூதன் எனக்கு வேண்டாம்,
வேற யாரும் எனக்கு வேண்டாம், நீர் என்ன பண்ணும், எங்களோட நடந்து வாரும். அவர் சொன்னாரு, சரி நான் உங்க கூட வரேன், என்ன நான் உங்களோட தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னார், தேவன் ஸ்தாபரிக்கும் தலைமை தம் ஜனத்தாரின் மத்தியிலாம்னு நம்ம பாட்டு போடுறோம் இல்லையா? அப்ப இந்த மோசே பாருங்க, அவ்வளவு சூப்பரா ஒரு பக்கம் நெகோசியேட் பண்றான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நீதான் வரணும், ஏன்னா உங்களுக்கு தான் பாவம் மன்னிக்க முடியும், உங்களுக்கு தான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், சாந்த குணம் இருக்குது, சந்தோஷ குணம் இருக்குது, ஆசீர்வதிக்கிற குணம் இருக்குது, அன்பு செலுத்துகிற குணம் இருக்குது, அதனால நீர் பண்ணும், நீர் எங்களோடு வர வேண்டும் அப்படி சொல்லிட்டான், ஒத்துக்கிட்டாரு. இப்ப பாருங்க, இதே மோசே இப்ப என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வரான், இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வந்து பேசுவான், இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வந்து ஆண்டவர் பற்றி பேசுவான். எவ்வளவு வல்லமையா சொல்றேன் பாருங்க. நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், நம்ம எப்பவுமே தொழுதுக்கிறோமா ஏசாமியா? நம்ம தேவனாய கர்த்தரை எப்பெல்லாம் தொழுதுக்கிறோம்? நாம ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தா தொழுதுக்குவோம் இல்லையா, பிறந்த நாள் வந்தா தொழுதுக்குவோம், தம்பிக்கு பிறந்த நாள் வந்தா தொழுதுக்குவோம் இல்லையா, வேற எதுக்கு, பரீட்சையில நல்ல மார்க் வாங்கிட்டா அப்பா தப்பிச்சோண்டா அப்படின்னு தொழுதுக்குவோம் இல்லையா, வேற எதுக்கு தொழுதுக்குவோம் சொல்லுங்கப்பா, வேற எதுக்கு தொழுதுக்குவோம்? யாருமே எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, சொல்ற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் என்ன பண்றாரா, நமக்கு சமீபமா இருக்கிறார். அப்ப இங்க உட்கார்ந்துருக்க நீங்க இன்னைக்கு யோசித்து பார்க்கணும், மனசை தொட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீ தேவனை தொழுது கொள்ளுகிற, எத்தனை தடவை உனக்கு தேவன் சமீபமா இருக்கிறாரு? கிளீனா அடிச்சுட்டான். இதை விட ஒரு நெகோசியேஷனை மோசேயால யாராலையும் பண்ண முடியாது. தாவீது ராஜாவா இருக்கட்டும், சாலமன் ராஜாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இதை போல ஒன்று சொல்ல முடியாது. நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் கேட்டா நாம சொல்லுவோம், காலையில 5 மணிக்கு எழுந்துச்சு நான் என்ன பண்றேன், ஆண்டவரேன்னு மண்டி போட்டு என்ன பண்றேன், நானு அழுது ஜெபிக்கிறேன். ஆனா என் வீட்டுல என்ன இல்ல, சமாதானம் இல்ல. அப்ப காலையில் நீ ஆண்டவருக்கு எழுந்துச்சு 5 மணிக்கு என்ன சொல்லி ஜெபிக்கிற? இங்க சொல்றது, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். என்ன இருக்கிறார்? அவர் இருக்கிறது போல வேற தேவனை இவ்வளவு சமீபமா பெற்றிருக்கிற பெரிய ஜாதி எது? அப்ப கிளீனா சொல்றது, இந்த வசனத்தை நீங்க திரும்பி 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 படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரு வல்லமையான ஒரு செய்தி இருக்குது. தேவனை, அவ்வளவு வல்லமையான தேவனை, அவ்வளவு பெரிய தேவனை சமீபமாக கொண்டிருக்கிற பெரிய ஜாதி. இன்னைக்கு இஸ்ரேல் ஜாதிய, இஸ்ரேல் தேசத்தை எவனும் அழிக்கணும்னு பாக்குறான் இல்லையா? போன வாரம் ஒரு சூப்பரான காரியம் நடந்துச்சு, என்ன தெரியுமா? போன வாரம் இஸ்ரேல் நாட்டுல ஏரியாவில் ஒரு சூப்பரான காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியாதா? நீங்களும் எங்க பைபிள் எங்க படிப்பீங்க, அது நியூஸ் எங்க கேட்பீங்க? அசாத், யார் அசாத்? சிரியாவுடைய பிரசிடென்ட். ஆனா அவன் என்ன பண்ணான், சிரியா மக்களை கொடுமைப்படுத்தலாம். அவன் என்ன பண்ண, நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். உடனே இஸ்ரேல் நாடு என்ன பண்ணுச்சு, உள்ள போந்து அவன்கிட்ட இருந்து எத்தனை ஆயுதத்தை என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. ஏன்னா ஆயுதம், அந்த ஆயுதம் இருந்தா தானே தவறானவன் இப்ப கையில கிடைக்கும். இல்ல அங்க இருக்கிற குசும் பண்றவங்களாம் சண்டை போடுவாங்க. அத்தனை ஆயுதத்தையும், சிரியாவில் இருந்த அத்தனை ஆயுதத்தையும் என்ன பண்ணிட்டான் இஸ்ரேல் நாடு அழிச்சு போட்டுச்சு. ஒரு பயம் ஒண்ணு பேச முடியாது, கம்முன்னு உட்காந்து உலகம் முழுவதும். அப்ப இந்த தேவன் அவ்வளவு பெரிய ஜாதி. நீங்களா பெரிய ஜாதியா சின்ன ஜாதியா? பெரிய ஜாதியா? இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஜாதின்றது வந்து கிறிஸ்தவம் தான். நீ ஜாதின்னு நீ வேற எவனா எதை சொல்லிட்டு போய் இப்ப எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப
இப்ப நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்து கொண்டது எப்படி பெரிய ஜாதியா. அப்ப இந்த தேவன் உனக்கு பக்கத்துல இருக்கிறாருன்னா 4 காரியங்களால நீங்க யோசிக்கணும். அதுதான் நம்ம முடிக்க போறோம். சீக்கிரம் முடிச்சிடறேன் நான். இந்த ஆண்டவர் பற்றி பேசும்போது சமீபமா இருக்கிறார். சமீபம்னா உன்னுடைய ஏரியாவில் இருக்கிறாரு. என்ன, உன்னுடைய பக்கத்துல இருக்கிறாரு, உனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார், உனக்கு அருகா இருக்கிறாரு. தம்மை நோக்கி கூப்பிட யாருக்கு அவர் என்ன இருக்கிறாரு? உண்மையை தம்மை நோக்கி கூப்பிட யாருக்கு சமீபமா இருக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர்களிடத்தில் சேகரா இருக்கிறார். என்ன, இவர் ஒரு தூரமான தேவனே அல்ல. என்ன, நீ அவர் கூப்பிட அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? உன் பக்கத்துல இருக்கிறவரா இருக்கிறாரு. அதை அன்று யாரு தெரிஞ்சுக்கிட்டது? மோசே தெரிந்து கொண்டார். ஏன்னா அவன் கூப்பிட்டதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேள்வி கேட்டார். கேள்வி கேட்காம என்ன பண்ணாரு? ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவன் அவ்வளவு ஞானவானா இருந்து ஆண்டவர்கிட்ட பேசி, இந்தாண்ட ஆண்டவர்கிட்ட பேசுறான், இந்தாண்ட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுறான். 2 பேத்தையும் சேர்த்து என்ன பண்றான்? கூப்பிட்டு போறான். 2 பேத்தையும் கூப்பிட்டு போறான். ஆனா அவன் என்ன பண்ணப்படுறான்? அப்ப பாதி வழியில அவன் கைவிடப்படுறான். இந்த மக்களுக்காக பாடுபட்டவன், இந்த மக்களுக்காக நின்னவன், ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்கல. என்ன சொன்ன ஆண்டவர்? அந்த கண்மலையை பார்த்து பேசு. என்னாகும் 20வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னாக்கா, பேசுறதை விட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? இவனுங்க பண்ண குசும்பல தொல்லையில அடிச்சுட்டான். அதனால அவன் என்ன பண்ண முடியல? கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியல. அதனால அவன் இந்த மக்களை நடத்தாத விட்டானா? அதெல்லாம் நடந்த பிறகுதான் அவன் இந்த வசனத்தை சொல்றான். அதெல்லாம் நடந்து மோசேயும் ஆரோனும் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியாது, நீ அதை கண்ணாலதான் பாப்ப, அந்த மலையில நின்று பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகுதான் இந்த வசனத்தை மோசே சொல்றான். நம்முடைய தேவன கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல. சமீபமா இருந்தாருங்க. பகலில மேகஸ்தம்பம், இரவுல தீபஸ்தம்பம். மேகஸ்தம்பத்தினால உனக்கு என்ன கிடைச்சது? குழுன்னு ஏசி போற மாதிரி போச்சு. பாலைவனம் இருட்டுல என்ன இருக்கும்? நைட்ல குளிர தாங்க முடியாது. பகல்ல இரவுல எப்படி இருக்கிறாரு? மேகஸ்தம்பம். நாம காரல் ரோஸ் போயிட்டு வந்தாலும் என்ன பண்றோம்? நம்மளுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணணும்? மூட்டம் போட்டு வைக்கணும் குளிர்காரத்துக்கு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? தீபஸ்தம்பத்துல இரவு பொழுது என்ன பண்றாரு? தீபஸ்தம்பத்துல இருக்கிறாரு. போர் தொடுக்கிற போர் செய்கிற வீரர்ல போர் வீரர்ல 6 லட்சத்துக்கு மேல, அப்படி ஒரு 25-30 லட்சம் மக்களுக்கு அவர் என்னவா இருக்கிறார்? அனலா இருக்கிறார், உஷ்ணமா இருக்கிறார், கம்ஃபர்டபுளா இருக்கிறார், கன்வீனியன்டா இருக்கிறாரு. நீ என்ன பண்ண வேண்டாம்? நீ போற போத்திட்டு குளிர்ல என்ன பண்ண வேண்டியல? உன் கூடாரத்துல படுத்து கொண்டு இருக்க முடியாது, தேவையில்ல. பகலில மேகஸ்தம்பம் 120. இங்கே நம்மளுக்கு 110 போகுது மே மாசத்துல. இதுல சவுதி அரேபியா குவைத்துல இருக்கலாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? 140 150 சொல்லுவாங்க. அந்த இதுல அவர் என்ன பண்ற? பகல்ல மேகஸ்தம்பத்துல இருக்கிறோம். எகிப்து தேசத்துல இருந்து வரும்போது மேகஸ்தம்பத்துல என்பது அவ்வளவு கூல். நீங்களும் போய் வெளியில நின்று பாத்துருக்கீங்களா? நல்லா சின்ன பேர் அப்படி மேகத்தை பார்ப்பேன் நான். வெயில் அடிக்கும் போது ஒரு பெரிய மேகம் வரும். இந்த மேகம் எப்ப வரும்? நாம நேரில் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாமே அப்படி பாக்கணும். அப்ப அந்த போல நினைச்சு இங்க பாருங்க, பகல் பூரா மேகஸ்தம்பம் அப்படி நடத்தின தேவன். சரியா? அப்ப அந்த தேவன் அவளோட நெருக்கமா இருந்தது மட்டும் இல்ல, அவளோட பகலில மேகஸ்தம்பத்துல இரவுல தீபஸ்தம்பத்துல இருந்தது மட்டுமல்ல, அவளுக்கு அவர் செய்த உடன்படிக்கை காப்பாற்றுறார் இருக்கிறார். ஏன்னா போன வாரம் வசனம் வாஸ்தவம். ஏன்னா தாயின் கருவிலே இல்ல பூமியின் தாழ்விடங்களிலே நீ உருவாக்கப்படும் முன் உன் கருவை என் கண்கள் கண்டன. அப்ப பாருங்க, நீ உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே இந்த தேவனோட நெருக்கமா இருக்கிறார், உன்னுடைய கருவை கண்டவரா இருக்கிறார். உனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கிறாங்க, ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. என்ன அத்தாரிட்டி கொடுக்கிறாரு? அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தை தருகின்ற தேவனா இருக்கின்ற தேவன். சரியா? அதுதாங்க நம்ம தேவனுடைய வல்லமை, மகிமை. என்ன, அவரை நீ நெருக்கமா கொண்டிருக்கிறதுனால, நெருக்கமா இருக்கிறதுனால உன்னை என்ன பண்ணல? அவர் உன்னை நெருக்கி வீணாக்கல.
ஆனா உன்னோட நெருக்கமா இருந்து என்ன பண்றாரு? இவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? நெருக்கமான தேவனா இருக்கின்றார். நெருக்கம், அவருடைய நெருக்கம் உன்னை சுற்றி பாதுகாக்கிறதா இருக்குது, ஒரு புத்திர சுகாரத்தை தரதா இருக்குது, உனக்கு சில கட்டளைகளை கொடுக்கறதா இருக்குது. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தது என்னென்ன முக்கியமானது? கட்டளைகள். எதுக்கு அந்த கட்டளை கொடுத்தாரு? நீ பரிசுத்தமா இருந்தால் நீ என்னோட இருக்கலாம். அந்த பரிசுத்தத்துக்காக அவர் என்ன பண்ணாரு? திருடாத, கொலை செய்யாத, அடுத்த பொண்டாட்டிய தள்ளிட்டு ஓடிடாத, பாவம் செய்யாத, என்ன கொலை செய்யாத, என்ன அப்படின்னு நிறைய காரியங்கள் என்ன சொன்னாரு? 10 கட்டளைகள் கொடுத்தாரு. அந்த 10 கட்டளைகளை அவர் பிரிச்சு மேய்ஞ்சி 600க்கு மேற்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ் அவர் கொடுத்திருக்கிறார். சரியா? அது அத்தனையும் வேத புஸ்தகத்துல இருக்குது. ஆதியாகம, யாத்திராகம, லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் படிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனையும் இருக்குதாரு. சரியா? அப்ப அவர் சொல்றார், நீ பரிசுத்தமா இரு. பரிசுத்தமா இருக்கும்போது அவர் என்ன பண்றவர் இருக்கிறாரு? உன்னோட நெருக்கத்துல இருக்கிறவரா இருக்கிறாரு. என்ன? அப்ப இந்த தேவனுடைய கட்டளைகள், இந்த கட்டளை எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டிருக்குதா? இல்ல, பெரிய ஜாதிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பெரிய ஜாதி? பெரிய ஜாதிக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. வேற யாருக்கு அது கொடுக்கப்படல. கர்த்தரை நெருக்கமாக கொண்ட பெரிய ஜாதிகளுக்கு மட்டும்தான் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெரிய ஜாதிகள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இதை ஒபே பண்ண முடியும். அந்த பெரிய ஜாதி இந்த கட்டளையை கேட்டு அதன்படி நடக்கும்போது அவர் எங்க கொண்டு போய் விட்டாரு? கானான் தேசத்துல. என்ன? அங்க பாருங்க, அங்க போன பிறகு அவர் சொல்றாரு, நீ 6 நாள் வேலை செய், 7ஆவது நாள் ஓய்ந்திருப்பாய். 6 வருஷம் நீ பயிரிடுவாய், 7ஆவது வருஷம் நீ என்ன பண்ண மாட்ட? பயிரிட மாட்ட. 7ஆவது வருஷத்துக்கு 8ஆவது வருஷம் சேர்த்து உனக்கு என்ன பண்ணுவேன்? 6ஆவது வருஷத்துல உனக்கு கொடுத்துருவேன். உண்மையான தேவன், இவ்வளவு பெரிய தேவன். என்ன? நீ 6ஆவது வருஷம் நீ உக்காந்துக்கிட்டு 7ஆவது வருஷம் சோத்துக்கு என்ன பண்ண வேண்டியல? இங்க போய் பிச்சை எடுக்கலாமா, இங்க ஓடலாமா, அங்க ஓடலாமா, என்ன பண்ணலாமா, என்ன பண்ண தேவையே கிடையாது. 6ஆவது வருஷம் நீ முடிக்கும் போது 7ஆவது வருஷத்துல 6ஆவது வருஷத்துலயே உனக்கு 7ஆவது வருஷத்துக்கு உண்டு. 7ஆவது வருஷம் கடைசியில நீ பயிர் விட்டா அதான் உனக்கு என்ன பண்ணும்? 8ஆவது வருஷம் உனக்கு அது கிடைக்கும் இல்லையா? இப்ப 20-25 நீ நடவு நட்டாதான் என்ன பண்ணும்? வருஷ கிடைக்கும். அது 26ல நீ பொங்கலுக்கு வரும் இல்லையா? அப்ப 6 வருஷம் நீ கஷ்டப்பட்டினாக்கா உனக்கு 7ஆவது வருஷத்துக்கான சாப்பாட்டையும் 8ஆவது வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை பண்றவரா இருக்கிறாரு, தருகிறவரா இருக்கிறாரு. அது தருகிறவரை மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு? 6ஆவது வருஷத்தோட நீ ஒரு ஒலிவு மரத்தையும் திராட்சை செடியும் அத்தி பழத்தையும் நீ என்ன பண்ற? எடுத்துரு. 7ஆவது வருஷம் வர்றதுல யாருக்கு? பரதேசிகளுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அநாதைகளுக்கு விட்டுடு. ஏன்னா உன் 6ஆவது வருஷம் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்ப இந்த தேவன் சொல்லுகிறாரு, இவ்வளவு பெரிய தேவனை தேவனா கொண்ட பெரிய ஜனம் வேற ஏதாவது இருந்துச்சா? இல்ல இருக்குதா? அப்ப நீ இந்த தேவனை, இந்த பெரிய தேவனை நீ பெரிய ஜாதியாக இருந்து நீயும் உன் வீட்டாரும் ஏற்றுக்கொண்டீங்களா? அவனுக்கு குடும்பத்துல என்ன செய்ய வல்ல தேவனா இருக்கிறாரு? எல்லாத்தையும் செய்ய வல்ல தேவனா இருக்கிறாரு இல்லையா? நீ விரும்புறதெல்லாம் கொடுக்கின்ற தேவனாக இந்த தேவன் இருக்கிறாரு. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க இந்த வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னும் 9 நாள்ல புது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறீங்க. மோசே உங்களுக்கு அழகா சொல்லி இருக்கிறார், தேவன் உன்னோட வருகின்ற தேவனா இருக்கின்றார். பகலில மேகஸ்தம்பத்திலும் இரவில தீபஸ்தம்பத்திலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னுடைய கைவிடவும் இல்லை. நீ இன்று காண்கிற எகிப்தியரே இனி ஒரு நாள் நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அத்தனை பத்தி என்ன பண்ணாரு? செங்கடல்ல முழுகட வச்சுட்டாரு. அப்ப அந்த தேவன், நீ அந்த தேவனை ஏற்றுக்கொண்டினாக்கா, அந்த தேவனோட நெருக்கமா இருக்கும்போது வேற எதுவும் ஒண்ணு நெருங்க முடியுமா? பாட்டு பாடினா மட்டும் போதாது, வாதை உந்தன் பாடினா மட்டும் போதாது. அந்த வாதியை பற்றிய நினைப்பு உனக்கு வரக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்றவர் இருக்கிறாரு? உன்னுடைய செழிப்பான தேசத்துல செழிப்பாக புஷ்டியாக
சந்தோஷமாக சமாதானமாக வைக்கிற தேவனா இருக்கின்றார். தாவீத போன இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரா? காப்பாற்றினாரா? தாவீது போன இடங்கள் அத்தனையிலும் தேவன் அவனுக்கு துணையா இருந்து அவனை காப்பாற்றினார். அப்ப நீ போற இடத்துல உன்னை காப்பாற்றும் தேவன் என்ன பண்ணணும்? நீ அந்த தேவனை நீ எப்படி வச்சிருக்கணும்? உபாகமம் 4:7 அதிகாரம் தான் இந்த வசனம் உன் மனதுல வருகின்ற வருஷத்துல பதியணும். இந்த வருகின்ற காலங்கள் எல்லாருமே நான் ஆண்டவருடைய நன்மையை பற்றி தான் சொல்ல போறேன். ஏன்னா ஆண்டவருடைய நன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமையானவர் அப்படின்னு. இந்த தேவன் நீ தெரிந்து கொள்கிற தேவன் வல்லமையான தேவன், என்ன வானத்தையும் பூமி படைத்த தேவன். அவர் இல்லாத ஒண்ணுமே இதாகல. என்ன ஏன் தெரியுமா மனுஷனை ஆண்டவர் மண்ணில் படைச்சாரு தெரியுமாங்க? ஏங்க இந்த பொண்ணுன்னு ஓடி ஓடி போய் காதுல கழுத்துல கையில மூக்குல நாக்குல எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க இந்த பொண்ணை இல்லையா? பிளாட்டினம், வெள்ளி, டைமண்ட் இதெல்லாம் இருக்கும் போது ஏங்க மனுஷனை மட்டும் மண்ணில் படைச்சாரு அவரு? ஏன் பொண்ணுல பண்ண முடியாதா? இன்னைக்கு என்னென்ன நீங்க தான் ஆர்டர் கொடுத்து வாங்குறவங்களாச்சு, உங்களால வாங்க முடியாதா? ஆர்டர் கொடுக்க முடியாதா? பொண்ணுலயே ஆர்டர் கொடுத்துடலாம்ல. இந்த மண்ணை மட்டும் நீ என்ன பண்ண முடியும்? திருத்த முடியும். புரியுதா? மண்ணை நீ என்ன பண்ணலாம்? அது உழமண்ணா இருக்கட்டும், புத மண்ணா இருக்கட்டும், செம்மண்ணா இருக்கட்டும், கரிசல் மண்ணா இருக்கட்டும், எப்படி நீ மாத்திரம் நினைக்கிற என்ன பண்ணலாம்? மாத்திரலாம். அதுதான் ஆண்டவர் ஒன்ன மண் எடுத்து உருவாக்குனாரு. அவர் ஒன்னால பொண்ணால உருவாக்க முடியும். ஒரு அடி அடிச்சிருந்தாரு என்ன இருக்கும்? கையும் காலம் போட்டுக்கிட்டு போயிட்டு இல்லையா? ஆனா அந்த மண்ணுல படைச்சு மனுஷனா என்ன மண்ணை பிசைந்து பாட்டு பாடுறோம். மண்ணை பிசைந்து மனிதனை படைக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆனா அந்த மண்ணுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாரு. ஒண்ணுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாரு. இல்ல அந்த மண்ணை எடுத்தது அந்த மண்ணுல அழகா வரைஞ்சாரு. வேற எதுவுமே அந்த மண்ணுல கிடையாது. என்ன அதுதான் ஆண்டவர் மண்ணை தெரிந்து கொண்டது. நீங்க பார்க்கிற அந்த தேவன், நீங்க வணங்குகிற அந்த தேவன் உங்களோட பக்கத்துல இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமா பெற்றிருக்கிற வேற ஜாதி அது, வேற பெரிய ஜாதி அது. அப்ப இந்த தேவன் உனக்கு தேவனா இருந்தா நீ என்னதான் பெரிய ஜாதியா இருந்தாலும், என்னதான் உனக்கு பெரிய பிரச்சனை இருந்தாலும், என்னதான் உனக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை என்ன பண்ணுகிற ஏரியாவில் நெருங்க முடியுமா? யாரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ இல்ல பிதாவாகிய தேவனை யாரும் நெருங்க முடியுமா? சொல்லிட்டாரு. அந்த மலையை தொட்டானே அவனை அவன் என்ன பண்ணுவான்? செத்து போவான். அந்த மலையை யாரும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஆடு, மாடு, ஒரு மிருகம், ஒரு மனுஷன் எவனும் என்ன பண்ணக்கூடாது? அந்த மலையை தொடக்கூடாது. நான் அந்த மலையில இறங்கும் போது எவனா தொட்டான்னா அவுட்டு, தங்க பஷ்பம், சாம்பல் ஆயிடுவான். அவ்வளோ பெரிய வல்லமையான தேவன் உனக்கு நெருக்கமாக இருக்கிறார். உனக்கு நெருக்கமாக இருக்கிறார். உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார். உன்னை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். இவரை தவிர வேற தேவனை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. உனக்கு பொண்ணு தேவனா இருக்கலாம், வெள்ளி தேவனா இருக்கலாம், மற்றது எதுவாக இருக்கலாம். எல்லாம் என்னது? எல்லாம் வேஸ்ட்டுங்க. எல்லாம் வேஸ்ட்டு.